ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கிட்ஸ் ஸ்பெஷல் ஃபுட்ஸ் சேனல். நம்ம சேனலில் நாம் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி கோகனட் கேக். இந்த கோகனட் கேக் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போவோம். கோகனட் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 3 முட்டையை எடுத்து இந்த மாதிரி உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். மொத்தம் 3 முட்டை எடுத்திருக்கேன். இந்த 3 முட்டையும் ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்குவோம். இந்த 3 முட்டைங்களையும் ஒரு விஸ்கு வச்சு நல்லா அதை கலக்கிடுவோம். முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கலக்கி இந்த மாதிரி நுர வர வரைக்கும் நல்லா அடித்து எடுத்துக்கணும். அடுத்ததாக 150 கிராம் ஜீனி, ஒரு பிஞ்சு உப்பு, அதையும் இது கூட சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா கலக்கிக்குவோம். ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் கலக்கணும். ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் அடித்து எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஜீனி கரையிறதுக்கு எனக்கு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், ஜீனியும் உப்பும் நல்லா கரைஞ்சிருச்சு. முட்டையையும் ஜீனியையும் நல்லா ஒன்றா அடித்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக டெசிகேட்டட் கோகோனட் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டேன். டெசிகேட்டட் கோகோனட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்காயை நல்லா துருவிட்டு அதை லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் 2 ஓட்டி எடுத்துகிட்டு வர வேண்டியது தான். அதுதான் டெசிகேட்டட் கோகோனட் அப்படின்னு சொல்கிறது. பாருங்கள், இப்படி தான் இருக்கும் அது. இப்போ இதையும் அந்த முட்டை ஜீனி அடித்து வச்சுருக்கோம்ல, அது கூட ஒன்றா சேர்த்துக்குவோம். டெசிகேட்டட் கோகோனட்டை ஒன்றா ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதையும் நல்லா கலக்கிக்குவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முட்டை ஜீனி டெசிகேட்டட் கோகோனட் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா கலக்கிட்டோம். இப்போ இது கூட காய்ச்சி வடிகட்டி ஆற வச்ச பால் 25 மில்லி சேர்த்துக்கிறேன். இதையும் ஒன்றா கலக்கிக்குவோம். ஃபைனலாக இது கூட 1/2 ஸ்பூன் சமையல் சோடா சேர்த்துக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா கலக்கிக்குவோம். உங்களுக்கு இந்த முட்டையிலேருந்து வர ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா ஒரு 4 ஏலக்காயை நல்லா தூள் பண்ணி இது கூட சேர்த்துக்கங்க. எனக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்காது, அதனால் நான் இதில் ஏலக்காய் ஆட் பண்ணலை. இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழித்து ஒரு டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு செட் பண்ணி அதில் இந்த கேக் கலவையை ஊற்றிட்டேன். இனிமேல் இதை வேக வச்சு எடுத்துருவோம். இப்போ நான் கேஸை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். குக்கரை வச்சு அது மேலே இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இது மேலே இப்போ அந்த கேக் பேட்டரை எடுத்து வச்சுருவோம். குக்கர் சூடானோன்னா எடுத்து வைக்க முடியாது, கை தவறி சுட்டுரும். அதனால் நான் இப்போவே எடுத்து வச்சுட்டேன். இப்போ இனிமேல் இந்த கேஸ்கட்டையும் விசிலையும் எடுத்துகிட்டு மூடியை போட்டு மூடிடலாம். மூடி போட்டு மூடியாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே வேகட்டும். 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. கேக் வந்துருச்சா எப்படின்னு செக் பண்ணி பார்த்துருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 3/4 மணி நேரம் கழித்து நான் திறந்து பார்க்கும்போது கேக் இந்த மாதிரி ப்ரௌன் கலராக அப்படி ரெடி ஆகிருக்கு. இதை இப்போ ஒரு கத்தியை விட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை. இனிமேல் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கேக் டப்பா வெளியில் எடுத்துருவோம்.
கேக் டப்பாவை குக்கர்லேருந்து வெளியே எடுத்து ஃபேனுக்கு கீழே வச்சு அரை மணி நேரம் வச்சுட்டேன். நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் மேலே அந்த பட்டர் பேப்பர் பூரா எடுத்துட்டு இப்படி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் இதை பீஸ் போட்டுருவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகாக பீஸ் போட வருது. நம்மளோட கோகனட் கேக் அருமையாகவும் அட்டகாசமாகவும் அமைஞ்சிருச்சு. இதை நான் பீஸ் போட்டுட்டேன். இதில் நான் ஆயில் சேர்க்கலை, நெய் சேர்க்கலை, எந்த மாவும் சேர்க்கலை. தேங்காய், முட்டை, ஜீனி, கொஞ்சோண்டு பால், இவ்வளோ தான் நம்ம சேர்த்து இந்த கேக்கை செஞ்சுருக்கோம். இனி இதை வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் செய்கிற இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் மீண்டும் ஒரு ருசியான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.